உங்களுக்கு சொல்லி முதலாவதாக பிதாவுடைய காலத்திலே அவர்கள் பலிபீடம் கல் கட்டி ஆராதனை செய்ததை தரிசிக்கிறார்கள். ஒரு காலத்தில் தேவன் அனுமதித்தார். பழைய காலத்தில் நம்ம படிக்கணும். அதற்கு பிறகு வனாந்தரத்திலே ஒரு பெரிய சொல்லக்கூடிய பெரிய கூட்டம் மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டது. அங்கே ஆசிரியப்பு கூடாரம், அந்த ஆசிரியப்பு கூடாரம் அது மூவாம் நடந்திருந்தாங்க. இப்ப இங்க கொஞ்ச நாள் குழந்தைலாம் பார்க்கிறேன், நரிக்குழந்தைன்னு சொல்லுவாங்க, குளிர்கான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்க்க கூட நாளைக்கு இருக்க மாட்டாங்க, கூட அவங்க குளிக்க இருப்பாங்க, எல்லா ஊர்ல இருப்பாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க ஊர்ல இருக்கு. அங்கதான் முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த கட்டத்தை வந்து சாப்பாட்டுக்கு என்ன வாங்கிட்டு 4 வருஷம் சுற்றுலாங்க. 440 வருஷம் அவங்க வனாந்தரத்துல வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு ஆசிரியப்பு கூடாரம் வந்தது. ஆசிரியப்பு கூடாரம் பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம், ஆசிரியர்கள் ஆராதனை முறைகளாக இருக்கிறது. பலிகள் கிடைக்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் ஒரு தேசமாக ஒரு நாட்டை பிடித்துக் கொண்டார்கள். யோசுவாவுடைய காலத்திலே அவர்களுக்கு ஒரு தேசம் வழங்கி கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்திலே வாழ்ந்து அப்போதும் ஆசிரியப்பு கூடாரம் இருந்தது. நாம் சாதுவே புஸ்தகத்திலே படிக்கும்போது சீலம் ஏழை என்று சொல்லக்கூடிய ஒரு பார்க்கிறோம். அந்த தாவீது ஆட்சிக்கு வந்த தாவீதுடைய காலத்துல இனிமேல் அவங்க 3 நாள் சுத்த வேண்டிய ஒரு இடத்துல ஆலை அவர் விரும்பினார். அந்த தேவன் அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறார். ஆனா ஆலயத்துக்கு தேவையான அனைத்தும் சம்பாதிக்கிறது அத்தனையும் தாவீது ஆலயத்துக்கு சம்பாதிக்கிறார். தாவீது ஆலயம் ஆலயம் கட்டினார். இந்த தேவாலயம் ஒரு மகிமை உள்ள தேவாலயம். விலையேறும் பெற்ற மரங்கள் தங்கம் அதற்கெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க முடியாது. அவ்வளவு செலவு பண்ணி அந்த ஆலயத்துக்கு உலகத்திலேயே எப்போதும் எந்த காலத்திலும் சாலமோன் கட்டிய ஆலயம் போல ஒரு ஆலயம் கட்டப்படவே எங்கேயும் அப்படிப்பட்ட ஆலயம் கட்டப்படவில்லை. அதுதான் சரித்திரம். ஆனால் இந்த ஆலயத்தில் சில காரியங்கள் சாலமோன் சொல்கிறார். இந்த ஆலயத்துக்கு வரணும், ஆராதனை செய்யணும், அனைத்து யூதர்களும் அந்நியர்கள் கூட வரலாம். ஆலயத்துக்கு யார் வரலாம்? புறஜாதி மக்கள் கூட வந்து இந்த ஆலயத்துக்கு ஏதாவது உண்மை பார்த்தார். இந்த ஆலயத்துக்கு ஒன்றும் பார்த்தாங்க. ரொம்ப முக்கியம். இந்த ஆலயத்துக்கு வந்து லோகத்தை தேவைகளுக்கு விண்ணப்பப்பட்டால் ஜெபத்தை கேட்பார். சொல்லப்பட்டது. நாளையிலே கேட்கிறார். ஆலயம் என்னவாக மாறிவிட்டால் ஒரு வியாபார ஸ்தலமாய் மாறி இந்த ஆலயம் கட்ட நோக்கம் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தை நெருங்கி வர முடியாது, தேவனை தேட முடியாது ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் அந்த ஆலயம் நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஆலயத்தை பார்க்கிறார். அங்க ஒரு கடவுள் நம்ம காட்டிக்கிறது இல்லையா? ஆட்கள் பண்றது பக்கத்துல கையா மாட்டுக்கள் போடுறது. இன்னொரு எல்லா ஆசாரியர்களும் விடப்படுகிறார். இப்ப தேவாலயத்தை நோக்கம் மாறி இயேசு வாழ்ந்தாரு. நீங்க என்னவாக மாற்றி
கண்ணன் புகையில என்ன அர்த்தம்? அலிபாவும் நடந்தது எடுத்து கொண்டு வந்து அந்த தெய்வ ஆணையம் நோக்கம் தகுதி போய் அந்த ஆணை வியாபார ஸ்தலமாய் மாறுது. என் வீடு ஜெப வீடு என்னப்படும். என்ன வீடு என்னப்படும்? ஜெப வீடு இல்லை. அந்த ஜெப வீட்டு என்ன வாங்கிட்டாங்க? இன்னொரு வேலை செஞ்சாங்க. இந்த பரிசுத்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் யூதேயா, கலிலேயா, மற்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க பலிகள் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு இந்த எருசலேமுக்கு வருவாங்க. அப்ப அங்க டோல்கேட் இருக்கு. என்ன இருக்கு? டோல்கேட். அங்கே இந்த ஆசாரியர்களுடைய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அங்க நின்று இருப்பாங்க. அவன் 6 மாதங்கள் ஓட்டிட்டு வரும்போது எனக்கு தைரியம் இருக்கு. பழுதெடுத்து ஆடுகள் எதுவுமே இதை செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணி இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் உலகம் போகிறதுனால அனுமதிக்க மாட்டோம். அப்போ கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன பண்ணுவான்? ஆலயத்துக்கு போகணும், மாடு வேணும். அப்பா அரை வேலைக்கு கால் வேலைக்கு விட்டுருவோம். எங்க அவனுடைய வாங்கிட்டு அதே ஆடு மாடெல்லாம் வந்து ஆலயத்துக்கு பக்கத்துக்கு வந்துடும். வேணும் இது 100 ரூபாய் கிடைச்சுன்னா 50 ரூபாய் வித்துருவாங்க. மறுபடியும் போனா அங்க இதே மாதிரி 150 ரூபாய் விற்கிறாங்க. அதே மாதிரி போய் இதை வந்துட்டான். உங்களுக்கு ஊர் வந்துட்டான். கட்சவரை எடுத்துட்டு மறுபடியும் போய் அங்க விலை கொடுத்து வாங்கி அந்த கடைக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாம் காசு சம்பாதிக்கிற வியாபார வியாபாரம். தேவாலயத்துக்கு வியாபார ஸ்தலம் கல்லுடைய கோட்டை புகை எடுத்துட்டாங்க. கேட்கறது கோட்டை யார் நடத்துறது? யார்? ஆசாரியுடைய ஆட்கள். அங்கதான் லீடர்ஸ் ஆலயத்தில் அவங்க இந்த பிசினஸ் செய்யறாங்க. அப்ப இயேசு பார்க்கிறார். லோகம் கல்வி போச்சு. இயேசு சொல்றாரு, இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். என்ன ஆலயம்? இரண்டாவது இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இன்னைக்கு ஒரு கேட்டரிங் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல இருக்கிற ஆலயம்லாம் நமக்கு போன நம்மளே அசந்துருவோம். அந்த பலிபீடம், அந்த சிங்காசனம், அந்த ட்ரெஸ், அந்த கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், கைகளால் பட்ட ஆலயத்திலேனா அப்ப ஆலயம் யாரு? இன்றைக்கு ஒட்டுமொத்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். ஒருவர் இந்த ஆலயத்தை குறித்தார். ஒருவர் ஏழை நான் தான் அப்படி மக்களுக்கு காட்டுகிறார். நான் தேவாலயத்தை குறித்தால் தேவனே இந்த சமய பெண்மணி இயேசுவிடத்திலே சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிருக்கேன். இயேசுடைய ஊழிய காலத்துல 10 புத்தகங்கள் இயேசு வாக்கியங்கள் நாங்கள் சுகமாக நாங்க சுகமாக கேட்டேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க போய் யாருக்கு ஏன் ஆசாரியத்தை காட்டும்படி சொன்னார்? நியாய பிரமாணம் ஒரு புஷ்பம் சுகமாகனா யாருக்கு காட்டும்? ஆசாரியர் சர்டி கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, நீ போகலாம். அப்போ 10 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 10 பேர்
பேர் வெள்ளாயிட்டாங்க, கையெல்லாம் சுகமாயிடுச்சு போயிட்டு. இந்த 10 பேர் யார்? ஆனா ஒருவன் மாத்திரம் சமாரி. இப்ப புஷ்புல பார்க்கும்போது அவன் தமிழ் தெலுங்கு வாய்ப்பு ஜாதி தாழ்வு ஜாதி ஒண்ணு இல்லை, எல்லாரும் ஒரே வியாதி. வியாதிக்கு ஏதாவது காரணம் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் வியாதி வரும். அப்ப வியாதி இருப்பதெல்லாம் எப்படி இருக்கிறான்? ஒற்றுமையா இருக்கிறான். நீ ஓய்வு ஜாதி, தாழ்வு ஜாதி, நீ பணக்கார ஏழை அப்படி எல்லாம் எப்படி இருந்தாங்க? வியாதியை என்ன பண்ணிடுறது? ஒற்றுமை அப்படியே போயிட்டு சமமாயிட்டாங்க. சமமானோட கேஸ் சொன்னதை கேட்டுட்டு 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க மட்டும் போல தேவாலயத்துக்கு போகணும். ஆசிரியர்கிட்ட தன்னை காட்டி சர்டிபிகேட் செய்யும் வாங்கிட்டு போகணும். இதை ஒருத்தர் என்ன செஞ்சாலும் திரும்பி வந்துடும். அவங்க சமாளிக்க இல்ல. இப்ப போனா சேர்க்க மாட்டான் ஆலயத்துல. இந்த சகோதரி பெண்மணி சொன்னாங்க பாத்தீங்களா, நீங்க எஸ்எல்ஏ போடுறீங்க, நான் இந்த மகனுக்கு ஆராதனை செய்வது ஏற்று சேவை கேட்டு போனேன், அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ சுகமானதுக்காக ஜாதி பிரச்சனை இருக்கு. இவன் பார்த்தான், நமக்கு யாருக்கு சுகம் கொடுத்தாலும் அது விட்டுவே போயிடலாம். திருப்பி ஏசு விடுத்துட்டு வந்தா ஏசு வந்து தேர்ந்தெடுத்து 9 பேர் வைக்கிறாங்க. மற்ற 9 பேர் அவங்க சொன்னபடி கேட்டு போயிட்டாங்க. ஒருவர் அவங்க பாதத்தில் இருந்து சொல்றாங்க. அந்த ஆட்கள் எதை கொடுக்கிறார்? இயேசுவுக்கு சமாரியே யூதர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. எந்த ஜனத்தினாலும் அப்போஸ்தலர் 10:35 எந்த ஜனத்தினாலும் தேவனுக்கு பயந்து அவங்களுடைய சித்தத்தை என்ன செய்கிறோம், அவனே அவனுக்கு உபந்தவன் எனப்படுவான். அப்போ அவருக்கு யூதன் என்பது கிரேக்கன் என்பதில்லை, சைதாக்காரர்கள் என்பது இந்தியாக்காரர்கள் என்பதில்லை, உயர்ந்த ஜாதி என்பதில்லை, தாழ்ந்த ஜாதி என்பதில்லை, கற்றவன் என்பது கல்லாதவன் என்பதில்லை, கருப்பன் என்பதில்லை, சிவப்பாளன் என்பதில்லை. நாங்கள் எல்லாரும் நாம எப்படி இருக்கிறோம்? அவங்க நம்மால கேட்கமா நம்ம ஜாதி கல்யாணம் முடிக்கும்போது சொந்தத்துக்கு பொண்ணு எக்காலத்துல பொறுப்பாரு அவன் இங்கே ரசிக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் கேட்கணும், எவன் ஜாதிக்கு வச்சுறாங்களோ அவன் நம்ம ரசிக்கப்படுது. பைபிள் நம்புறவங்க சொந்த மனிதன் பேர் என்ன? முதல் மனிதன் மற்ற ஒரு எங்க வந்து ஆதாரம் தான். இப்ப நீங்க எல்லாரும் ஜாதி அங்க வீட்டை ஜாதி ரெண்டு ஜாதி ஒன்று ஜாதி மனுஷன் ஜாதியா? மனுஷன் ஜாதி எவ்வளவுதான். அப்ப ஜாதி வச்சிருக்கிறது யாரு? இதே குழந்தையே ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த ஜாதி பிசாசு. நீங்க நிறைய இடத்துல ஜாதியை பேசுறேன். அன்றைக்கு சமரியத்திற்கு அதுதான் பேசுறேன். நீ யூதனாக இருக்க எங்க இடத்துல தண்ணி கேட்கலாமா? ஜாதி இன்றைக்கு அதே தான். ஒரு சர்ச்சுக்குள்ள பெரிய சர்ச் நன்மான செவ்வறு வச்சு கடைசி பெரிய ஒரு செவ்வறு வச்சு. ஆனா சினிமா போட்டாங்க பர்னிச்சர் போட்டு வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? ஆம்பளை உட்காரு, பொம்பளை எங்க உட்காரு, அதுக்காக ஒரு சில இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த
கற்பனை வச்சிருக்கிறான். அப்ப நாங்க இதை கூட்டிட்டு போன அந்த எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வலது பக்கம் குறைந்தபட்ச இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கத்துக்கு குறைந்த ஜாதி பார்வையர் வந்து அப்பம் கொடுப்பாங்க, அந்த பக்கத்துக்கு தாழ்ந்த ஜாதி பார்வையர் வந்து கொடுப்பாங்க. இது நான் சம்பவம். அப்புறம் அதே அவன் ஆசை அவங்க எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கேயும் ரெண்டு விதமான கல்வி அவர் கொண்டு போய் போடும்போது அந்த பெரிய பார்வையர்கள செக்ஷன் கொண்டு போட்டு பெரிய பார்வையர் வருவாரு. இதுக்கெல்லாம் இந்த மொழியிலே சொல்லி வருவாங்க. கிறிஸ்தவத்திலே சாதி வேற்றுமை அப்ப கேட்கலாம். கேள்வி வரலாம். மற்ற ஊருக்கு எட்டாம் கிடையாது. உலகம் போய் சகல ஜாதிகளுக்கும் அந்த ஜாதி இருக்கா இல்லையா? பயன்படுத்த இருக்கா இல்லையா? தமிழ் பேசுறதுனா ஜாதி இருக்கு. ஒரிஜினல் கிரேக்க மொழியிலே ஜாதி இல்லை. இட்ஸ் எ நேஷன். தேசம். மத்திய 28 தேசம். தேசம்னா ஜனம். இந்திய மக்கள், சைனா மக்கள், அமெரிக்கா மக்கள், அந்த ஊர்ல மாவட்ட இந்த ஜாதி கிடையாது. இந்த மொழிபெயர்த்தெல்லாம் அப்படி போட்டுட்டான். நம்ம ஊர்ல இந்த ஜாதி விசாரிச்சதுனால ஜாதி போட்டான். சகல ஜாதி என்ன ஜாதி? ரெண்டு ஜாதி இருக்குது. நல்ல ஜாதி, கெட்ட ஜாதி. பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி. சொல்லுங்க. ஆமா. இந்த ஜாதி அது அது ஏனம் திருவாரு. அந்த ஜாதி இல்லை. அவங்க சொல்றாங்க அந்த ஜாதி இந்த மாதிரி விசாரம் நம்ம சொல்ல ஒரு மாதிரியான மாதிரிங்கிறது கட்டணம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் அது ஒரு மாதிரியான மனுஷன், இவன் ஒரு மாதிரியான ஆள். ரெண்டு ஒரே எழுத்தான் மாதிரி. அடுத்த ஜாதிங்கிறது பைபிள்ல இல்லை. உங்க குடும்பம் உங்க வம்சம் வரும். அவங்க உயர்ந்த ஜாதி சார்ந்த ஜாதி கிடையாது. ஆனா இயேசுவானது வாழ்ந்த காலத்துல யூதர்கள் சமாரியர்களை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளல. இப்ப உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்து பரவுவதற்கு என்ன காரணம்? அம்மா சொல்லுங்க. உட்கார்ந்து சொல்லுங்க. ஓகே, நல்ல கேள்விங்க. தொட்டு தொட்டு நம்முடைய நாடானது ஜாதி குடியினால ஆலயங்களுக்குள் ஜனங்கள் எல்லாரும் போக முடியாது. ஒரு கூட்ட மக்கள் ஆலயத்துக்குள்ள போவாங்க, ஆராதனை செய்வாங்க, மற்றவங்க வெளியே இருப்பாங்க. அந்த கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்ததுனால எல்லாரையும் அரவணைச்சு ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு வேற்றுமை அவங்களுக்கு இடையில வேற்றுமை. இரண்டாவது கல்வி கல்வி எஜுகேஷன் மற்ற மக்களுக்கு மறுக்கப்பட்டது. கிறிஸ்தவ மிஷனரிகள் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அவர்களை படிக்க வச்சார். மூணாவது மருத்துவம் என்பது கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு யாரும் செத்துத்தான் போகணும் வாய்ப்பு. அப்போ இவர்கள் மருத்துவத்தை உருவாக்கி மருத்துவம் செய்தார்கள். மருத்துவ கல்வியை உருவாக்கி எல்லாத்தையும் வேறாக சமமாக பாதித்தார்கள். அதனாலதான் கிறிஸ்துவம் இந்தியாவில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவம் ஆரம்பிச்சுன்னா நம்ம டாப்பா உட்கார முடியாது.
நம்மளை மதிக்க மாட்டான், தாழ்ந்த ஜாதிக்காரன் செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். ஆகவே அவனுக்கு கல்வி கொடுக்க கூடாது நிறைய எதிராக நடக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவல்ல. எல்லாரும் தேடி வருவாங்க. எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுக்கு அடிமை அடிமை நீ பணக்காரனால இருக்கணும், ஏன் இருக்கணும், நான் உனக்கு என்ன அடிமை கிடையாது. புரியுதா? சத்தமா சொல்லு சொல்லு. அடிமை சொல்ல சொல்லணும். கைத்தறில்லை ஒன்று பரிசுத்தமாக்குறோம், பரிசுத்தம் அசுத்தமாக்குறது. இப்ப நீங்க என்னது அவ்வளவுதான். நான் எல்லாம் தேவை கிடையாது. எல்லாம் பார்க்க மாட்டார். நீ ரசிக்கப்பட்டிருக்காயா, பாவம் பண்ணி விட்டுருக்காயா, நீ தேவனுடைய இல்லையா, கருப்பா வெளுப்பானதான் அவங்க பார்க்கறது. முடிக்கையோ வந்து மொட்டையா இருந்தாலும் அவங்க பார்க்கறது. முட்டையா இருக்க பார்க்கறாங்க. வியாபாரம் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வணிக கருத்தை எவ்வளவு அவர் நம்ம பாக்கியவனாக இருக்கிறது. என்னுடைய ஸ்டூடெண்ட் கிராமத்திற்கு வருவாங்க. அவங்க ஊழிக்கு போச்சு. நான் சனிக்கிழமை ஊழிக்கு கிளாஸ் போவோம். ஒரு நாள் மக்கள் உட்கார்ந்து கேட்கிறேன், நீங்க கிராமத்துக்கு போறது எந்த மக்கள் பற்றி ஊழிக்கு எந்த சொத்து கிளம்புறதுனால அவங்களுக்கு தான் போவாங்க, எங்கேயும் போவாங்க. ஏன்னா பொருளை செஞ்சு போவீங்க. நமக்கெல்லாம் போன இதை ஏற்றுக்கொள்ளாங்க. இப்ப சொல்லி ஏற்றுக்கொள்ளீங்க. இல்லைங்க, நாங்கெல்லாம் காலேஜ் எனக்கு தருவாங்க. அதனால நாங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம். என்னோட ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தோம். என்ன சொல்லி கொடுத்தீங்களா? நீ தேவனுடைய நீ தேவனுடைய ஊழியர், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய ஊழியர். நீ போய் முன்னேறு, நாளேறு. நீ போய் எல்லா மக்களும் இதான் அம்மன் பார்த்துக்க. யாருக்கு வேணாலும் சொல்லிப்பாரு, நடந்துதான் உங்களுக்கு டைரி வைக்க பேசி பார்க்க நிறைய மக்கள் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் என்ன செய்யறது, இவங்களுக்குள்ள ஒரு பயம். திருவள்ளுவர் அவங்க ஒரு கத்தோலிக்கிறார். அவங்க எல்லாம் பெண்டிகாஸ்ட் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா அதை இப்படி போட்டு இருப்பார். அதை நீங்க போடுவார், பிரசங்கம் பண்ணுவார். ஒரு நாள் ஒரு மீட்டிங் போகும்போது என்ன அவங்க காடு வரும். காடு வரும்போது அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஊழியக்காரன் அப்படி தோற்றமே பேசிட்டு வந்தேன். நான் ஒரே ஒரு பேர், நீ ரசிக்கப்பட்டாங்க. என்ன கேட்டீங்க? நீ பாவம் நீட்டாங்க. அது கேட்கறது அப்படி கேட்க. அப்ப பைபிள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ராய் இருக்கிறது? சங்கீத துன்பங்களுக்கு பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த நேரத்தை எடுத்து சொல்ல உங்களுக்கு என்ன நியாயம் அப்படின்னு இதுவரைக்கும் ஏவனும் சொல்றதில்லை, பேசுறதில்லை, என்னை பார்த்தாலே பயன்படுவோம். இவங்க சொல்லி கேட்கறதுக்கு சொல்றேன், நீ மருத்துவம் படிச்சிருக்கலாம், நான் சத்தியம் நான் சத்தியம் நீ மருத்துவம் மருத்துவத்தை கேட்கலாம். பைபிளை பத்தி கேட்டா நான் தான் சொல்ல முடியும். அவங்க அவங்க இடம் கலாச்சாரம் நாளைக்கு என்னை சந்திக்க முடியுமா அது கேட்கலாம். அடுத்த நாள் 3 மணிக்கு போனா நிறைய மக்கள் நிற்கிறாங்க. மற்ற பேசிட்டு நான் சொன்னோட போயிட்டார். ஒரு 1.5 மணி நேரம் அவங்க டீச் பண்ணேன். நேஷனல் நடத்தி நீ பாவப்படி வேறாவது சுவிசேஷம் சொல்றது, நீ புஸ்தலோகி அல்வாங்கிட்ட வந்த அன்பா கட்டுற அன்பா விற்கள் அல்லாத ஏன் இது வேறுடைய வார்த்தை. ஆனா யார் கையில் இருக்கு? நீ மனதில் ஏன் தெரியுமா? அவர் பெரிய டாக்டர் டாக்டர்
சத்தியத்துக்கு நம்ம தேவை பிடிக்கணும். நாம தான் பயப்படக்கூடாது. யார் நம்ம சத்தியத்தை சொல்றது என்ன ஆகி போயிருக்கு? நீ மறுத்திருமையில கேட்டு போயிருக்கு. அவன்தான் மறந்து மறுத்திருமையில நீ மறுத்திருமை இல்லைன்னா கெட்டுப்பாரு. 113 வருஷம் அப்படி வாசினா நீ தெரியல. அங்க இருக்கு பெரிய மாணவன் இந்த நாட்டிலே அநேக விஷயங்களை நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய சபைக்கு என்ன பேரு? சரீரம், the body of Christ, the body of Christ, the kingdom of God is a vineyard. ராஜபுரம் இன்னொரு வார்த்தை மந்தை. மந்தைக்கு உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா? உள்ள இருந்தா பாதுகாப்பு, வெளியே தான் நாய் எழுதி போயிருக்கோம். சரீரத்துல கை ஒட்டினா பாதுகாப்பு. ரோட்ல நான் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது பூமிக்குரியதல்ல, ஒரு ஆவிக்குரியது. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அந்த சரீரத்தில் நம்ம என்னவா இருக்கிறோம்? அப்போ இந்த சரீரத்துடைய இந்த கை யாருக்காக பாடுவது? எங்களுக்கு யாருக்காக பாடுவது? எனக்காக. தப்ப சொல்றது. இந்த கால யாருக்காக வேலை போகுது? அப்ப சபையில இன்னொரு நாள் அந்த மாதிரி எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபை மூலமாய் தெய்வம் கேட்டீங்களா? புரிச்சுக்கலாம். சரி, நீங்க தப்பா பச்சை அப்புறம் கை கொடுக்குறேன், நீங்களே வச்சுக்கிறேன். நீங்க வந்து நாக்கு வந்து கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நான் ரைஸ் கொடுத்தேன். ஒரு டியூஷன் வச்சா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க எங்க மெர்சியாலும் நல்லா தயாரிக்கலாம். நான் சந்தோஷப்பட்டேன். நான் பேக் பார்க்கும்போது தப்பா நான் போயும் சொல்லுங்க. நமக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்றோம். நம்ம எல்லாம் முழுமையா தெரிஞ்சு யாரும் இல்லை. ஒரு சம்பவம் சொல்லுங்க. அதுவும் கேட்டுல நான் பைபிள் ஸ்கூல் போயிருக்கேன். ஐயா பைபிள் காலேஜ் படிக்கிறேன். என்னாச்சு? 108 ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு என்னை பார்த்து இந்த மிஷினரி ஜபம் கொண்டு இருக்கார். அப்பன் பேர் பத்தில எந்திரிச்சு நின்று பேண்ட் சுத்தெல்லாம் நடந்து போச்சு. எந்த ஒரு ஊட்டி எப்படி இருக்கும்? அந்த குழுவ சட்டையெல்லாம் நடந்து வேறு போச்சு. அந்த இடத்த இன்னைக்கு உங்களுக்கு நான் செக் பண்றேன். 58 வருஷத்துக்கு முன்னாங்க. புரியுதா? அப்ப அன்னைக்கு கூட்டு தனியாக ஜோம் பண்ணு, கூட்டு ஜோம் ரெடி. அப்படிப்பட்ட தேவன் மாற்றம். அதுபோல உங்க எல்லாம் சரியாகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தப்பு பார்த்தாலும் அங்கே 2 அடி போட்டு இந்த காது போகும் அந்த 2 தப்பு கட்டி எல்லாம் சரிப்படுத்தி புரிய வைக்கிறதுனா ஒரு ஆசிரியருடைய மாறியை அத்துச்செல்வம் கூலிக்காக எங்களை போலான உபநியும் தேர்ந்தவர்களாக இயேசு செய்தது வெளிப்பட்ட வெளியிடம் என்னோடு அமரும்படி உங்களுக்கு யாரோட அமரும்படி? இயேசுவோடு இயேசுவோடு அவர் ஒவ்வொருவரையும் நீ நிறைய படிக்கிறத பத்தி யாரும் விட மாட்டேன். படிச்சுக்கலாம். இன்னைக்குலாம் நானே படிக்கிறேன். ஆராடி படிக்கலாம். படிச்சு கொண்டே வாழ்க்கை ஊரம் சக்திக்கப்படும். ஆனா ஒண்ணு, நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்களோ அதை மற்றவங்க போய் செய்யணும். நீ சொல்லி ஞாபகம் இருக்கு. சொல்லாத இங்க நான் படிச்சுட்டு அதோட விட்டுட்டோம்னா அப்ப ஒன்றும் தெரியாது. நான் எல்லாம் படிக்கிற காலத்துல என்ன கற்றுக்கொள்றாங்களோ பசங்களுக்கு எல்லாம் போய் எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு பேசிட்டு
அப்போ செய்யும் இது செய்ய ஆமா பேசணும் ஐயா சொன்னாரு தப்ப சொன்னதே சொல்லணும் நீயே சொல்லணும் என்ன சொல்லணும் ஐயா சொல்லணும் தப்பா இருக்குன்னு சொல்லணும் அப்பதான் உண்மை என்ன வெளியும் நீ பேசாம இருக்கிறது மாதிரி வீட்டு தேவை மனசுல பொருளை வச்சு வேலை செய்யணும் பொருளை வச்சு வேலை செய்யணும் தேவைமா எங்கேயாச்சும் வச்சிருவோம் மறந்துடுவோம் அப்புறம் என்ன அர்த்தம் வச்சிருக்கோம் சாமி வச்சிருக்கிறது ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இங்கதான் சாமி எல்லா சாமி இருக்கு கண்டக்டர் வச்சிருந்தாங்க அதுபோல சத்தியத்தை தினமும் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார் நற்குண ஸ்தானிகளாக இருக்கிறது அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறத 26 இந்த மக்கள் காட்டு இந்த மக்கள் பிரிந்தார் நற்குண ஸ்தானிகள் ஏன்னா மக்களுக்கு தினமும் வசனத்தை தினமும் ஆராய்ந்து நான் இங்க வருவேன் கொஞ்சம் நேரம் பைபிள் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அதோட அடுத்த மாசம் நான் வருவேன் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் இந்த இதெல்லாம் படிக்கிறேன் படிச்சு இந்த மாத்திரை தப்பு தப்பா சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கும் சத்தியத்தை சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் சத்தியம் தெரியல என்ன ஓகே ஜெபம் பண்ணுவோமா எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆசிரியர்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் எங்களுடைய புதுக்கொண்டு பிள்ளைகள் எங்களுடைய சமுதாயம் அனைத்துமே அன்றாட இயேசு கிறிஸ்துவின் கருத்துடைய திட்டத்தில் நடக்க நாங்கள் என்னை ஆசீர்வதி சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.